إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وبعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. اللهم يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك. اللهم يا حي يا قيوم. اللهم اجعلنا من القائمين بالإسلام القائلين بالحق والعدل. اللهم اغفر لي ولجميع العلماء المسلمين الذين خدموا دينك ونصروه ونشروه ودعوا إليه، والذين جاهدوا في سبيلك بأموالهم وأنفسهم. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. ربي يسر ولا تعسر وبك أستعين. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளால் இமாம் காதி இயாத் ரஹிமஹுல்லா அவர்கள் தொகுத்த அற்புதமான அஷ்ஷிஃபா என்ற நூலிலிருந்து நம்முடைய உயிரினும் மேலான நம்முடைய நேசத்திற்குரிய அல்லாஹுடைய இறுதி இறை தூதர் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் படித்து வருகின்றோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுடைய உயர்வு, மதிப்பு, கண்ணியம் என்ன என்பதையெல்லாம் முந்திய பகுதியிலே பார்த்தோம். இந்த இரண்டாவது பகுதியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விசேஷ தன்மைகள், சிறப்புகள், அதாவது அவர்களுக்குள் இருந்த அந்த விசேஷமான சிறப்புகளை பற்றி அல்ஹம்துலில்லாஹ் நாம் பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக இந்த பிரிவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வழங்கியிருந்த நாவன்மை, மொழித்திறமை, அறிவாற்றல், தத்துவங்களை யதார்த்தமாக பேசுவது, அவர்கள் பேசக்கூடிய ஒவ்வொன்றும் ஆழ்ந்த கருத்துகளை தரக்கூடியது. இதற்கு முன்னால் எந்த தத்துவ அறிஞரும் கூறியிருக்காத அற்புதமான கருத்துகளை, தத்துவங்களை, ஞான உரைகளை சுருக்கமான வாக்கியங்களில் கூறுவது. இப்படிப்பட்ட மகத்தான கல்வி ஞானமும் சிறப்பான திறமையும் வழங்கப்பட்டவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்தோடு சேர்த்து அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அரபி மொழியிலே, அக்காலத்திலே மிகப்பெரிய அரபி கவிதைகளின் புலவர்களாக இருந்த, மிகப்பெரிய திறமைசாலிகளாக இருந்தவர்கள் எல்லாம் பயன்படுத்தாத வார்த்தைகளை எல்லாம் அரபி மொழியிலிருந்து, அதனுடைய ஆழத்திலிருந்து எடுத்து பயன்படுத்தக்கூடிய அற்புதமான அறிவாற்றலை, மொழி திறமையை அல்லாஹு தஆலா நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கியிருந்தான். இதை பற்றி சில உதாரணங்களைத்தான் காதி இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு இந்த பகுதியிலே கூறுகிறார்கள். இதனுடைய முதல் பகுதியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய சட்டங்களை சொல்லும்போது கூட அந்த மொழி திறமை உள்ளவர்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அந்த அடிப்படையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தினார்கள். பொதுவாக மக்கா மதீனாவிலே பொதுவான மக்களுக்கு மத்தியிலே பயன்படுத்தும் பொழுது பயன்படுத்தாத வார்த்தைகளை ஏமன் நாட்டு அரபி வல்லுநர்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பயன்படுத்தினார்கள் என்பதற்கு சில உதாரணங்களை இமாம் அவர்கள் சொல்கிறார்கள். இது இந்த பிரிவினுடைய முதல் பகுதி. இரண்டாவது பகுதியிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசங்கள் சொல்லும் பொழுது, நல்லுரைகள் வழங்கும் பொழுது எவ்வளவு அழகான சுருக்கமான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து ஆழமான தத்துவ ஞானங்களை நமக்கு போதித்தார்கள் என்பதை இந்த பிரிவினுடைய இரண்டாவது பகுதியிலே இமாம் அவர்கள் கூறுவார்கள். இன்ஷா அல்லாஹ் இப்போது நாம் நம்முடைய நூலிலே இமாம் அவர்கள் கூறக்கூடிய வாக்கியங்களுக்கு செல்வோம். வன்துர் கிதாபஹு இலா ஹம்தான் இன்ன லகும் ஃபிராகஹா வபிஹாதஹா வஅஸாஸஹா தஅகுலூன இலாஃபஹா وترعون عفاءها
لنا من دفئهم وصرامهم ما سلموا بالميثاق والأمانة ولهم من الصدقة الثلب والناب والفصيل والفارض والداجن والكبش الحواري وعليهم فيها الصارغ والقارح. இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யமன் நாட்டு மக்களிலே ஹம்தான் கோத்திரத்தார்களுக்கு எழுதிய ஒரு கடிதத்தின் ஒரு பகுதி. என்ன சொல்கிறார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத் சம்பந்தமான சட்டங்களை அந்த மக்களுக்கு வழங்குகிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தில் ஜக்காத் என்பது மிக மிக வலியுறுத்தப்பட்ட ஒரு முக்கியமான சட்டம். எந்த சட்டத்தை இன்றைய முஸ்லிம் உம்மத் மறந்து விட்டார்களோ அல்லது அலட்சியம் செய்கிறார்களோ அத்தகைய ஒரு அதாவது இந்த இவ்வளவு முக்கியமான ஒரு அழுத்தமான ஆழமான சட்டத்தை இன்று முஸ்லிம் உம்மத்திலே பெரும்பாலானவர்கள் மறந்து விட்டார்கள் அல்லது அலட்சியம் செய்கிறார்கள். அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக. இந்த ஜக்காத் எப்படி பேணப்பட வேண்டும், தொழுகை எப்படி பேணப்படுகிறதோ அதே போன்று அதே தரத்திலே இந்த ஜக்காத்து பேணப்பட வேண்டும். அதற்கு ஒரு உதாரணம் தான் இந்த கடிதமும். சரி, இப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் ஜக்காத்து சம்பந்தமா பல உரைகள் நம்ம பேசியிருக்கிறோம். அது உங்களுக்கு நம்ம அனுப்புறோம். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா கேளுங்க. ஜக்காத் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதினார்கள். யாருக்கு? ஹம்தான் கோத்திர மக்களுக்கு. இந்த ஹம்தான் என்பவர் யார் என்று சொன்னா, இவருடைய அசல் பேரு அல் அஷ்அஸ் இப்னு கைஸ் அல் கிந்தி. கிந்தா என்ற வம்சத்தினுடைய அல் அஷ்அஸ் இப்னு கைஸ் என்பவர். இவர் அந்த ஹம்தான் கோத்திரத்தினுடைய தலைவராக இருந்தார். இவர் ஹிஜ்ரி 10ல இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முஸ்லிமாக வந்தார். ஆனா ஒரு அசம்பாவிதமாக இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு முர்த்ததாக ஆகிவிட்டார். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹு தஆலா மீண்டும் இவருக்கு தௌபாவுடைய வாய்ப்பை கொடுத்தான். இவர் இஸ்லாமிற்கு திரும்பினார். திரும்பியது மட்டுமல்ல, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வந்து தான் மீண்டும் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதாக, தான் மீண்டும் இஸ்லாமிற்கு வந்து விட்டதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே பேசுகிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர் மீண்டும் தௌபா செய்து இஸ்லாமிற்கு வந்ததை ஏற்றுக்கொள்கிறார்கள். சரியா? ஒருத்தர் தவற விட்டு திருந்துவாரேனால் அவரை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். இன்று மக்களுடைய நிலைமை என்ன? அவருடைய முந்தைய தவறை சுட்டிக்காட்டி அவரை மீண்டும் குழப்பத்திலும் வழிகேட்டிலும் தள்ளுவதுதான் பெரும்பாலான மக்களுடைய வழக்கமாக இருக்கிறதே தவிர, தவறிலிருந்து திருந்தக்கூடியவர்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அவர்களை அங்கீகரிக்கக்கூடிய உயர்ந்த மனநிலை இன்று பெரும்பாலான மக்களிடத்திலே இருப்பதில்லை. அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக. அது மட்டுமல்ல, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே அவர் தன்னுடைய இஸ்லாமை வெளிப்படுத்தியது மட்டுமல்ல, இனி நான் இந்த இஸ்லாமிற்காக எப்பேற்பட்ட தியாகங்களை செய்கிறேன் என்று எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கள் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்டு, அதற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலமாக எத்தனை போர்கள் அங்கே இஸ்லாமிய மார்க்கத்தில் நடந்தனவோ அந்த எல்லா போர்களிலும் அவர் கலந்து கொள்கிறார். குறிப்பாக எர்மூக் போரிலே, காதிசியா போரிலே, அதுபோன்று பல யுத்தங்களிலே கலந்து கொண்டு ஹிஜ்ரி 42 அவர் மரணம் அடைகிறார். அதாவது அல்லாஹு தஆலா அவருடைய இஸ்லாம் மிக அழகிய முறையில் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்கு அடையாளமாக தன்னுடைய வயோதிகத்தின் அந்த முழு பகுதியையும் அவர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு ஜிஹாது செய்வதற்காக, போரிடுவதற்காக அவர் அர்ப்பணித்துக் கொண்டார். அவருடைய இஸ்லாமை ஏற்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய உறவு பெண்ணையும் மணமுடித்து வைத்ததாக நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அவர்களுடைய இஸ்லாமின் பெருந்தன்மை இருந்ததை நாம் சஹாபாக்களுடைய வரலாறுகளிலே காணுகிறோம். சரி, இந்த ஹம்தானுக்கு என்ன சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இன்னலகும் ஃபிராகஹா, உங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டு விட்டது. இன்னலக்கும் ஃபிராகஹா, நிச்சயமாக உங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. உங்களுடைய ஏமன் நாட்டு பூமியிலே, அதாவது மேற்பகுதியாக, மேட்டு பகுதியாக, மலையோர பகுதிகள் எல்லாம் உங்களுக்கு. அதுபோன்று வவிஹாதஹா, மலைக்கு கீழே இருக்கக்கூடிய சமமான மென்மையான பூமிகள் அதுவும் உங்களுக்கு. அதுபோன்று வஅஸாஸஹா,
கட்டாம் தரையாக இருக்கக்கூடிய கடினமான சாலிட் டர்ட்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது தண்ணி ஊத்துனா கூட தண்ணி உள்ளார போகாது, அந்த மாதிரியான பூமியும் உங்களுக்கு சொந்தமானது. அதாவது நாம் யமன் நாட்டின் மீது அல்ஹம்துலில்லாஹ் சஹாபாக்கள் சென்றார்கள். முஆது இப்னு ஜபல் பிறகு செல்கிறார்கள். அதற்கு முன்னதாக காலித் இப்னு வலீத், அதற்கு பின்னதாக அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படியாக பல சஹாபாக்கள் சென்று ஏமன் நாடு இஸ்லாமிற்கு வருகிறது. ஏமன் நாட்டு மக்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்ப ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அங்கு இஸ்லாமிய ஆட்சி அமைக்கப்படுகிறது. ஆனால் அந்த மக்களுடைய நிலங்கள் அபகரிக்கப்படுவதில்லை. இதுதான் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் ஏனைய மதங்களுக்கும் உண்டான மிகப்பெரிய வேறுபாடு. இஸ்லாம் ஒரு நாட்டை ஆட்சி செய்யுமேயானால், இஸ்லாம் ஒரு நாட்டை ஆட்சி செய்யுமேயானால் அந்த நாட்டுடைய ஆட்சியை கைப்பற்றுமே தவிர அந்த நாட்டுடைய பொதுமக்களின் நிலங்களை அபகரிக்காது. ஆட்சி செலுத்தக்கூடிய ஆட்சியாளருக்கு அந்த நாட்டிலே ஏதாவது நிலங்கள் வேண்டும் என்றால் அவர் அந்த நிலத்தின் உரிமையாளரிடமிருந்து அவருடைய மனம் ஒப்புதலோடு அவர் விலை கொடுத்து வாங்க வேண்டுமே தவிர தாங்கள் ஆட்சியாளர்கள் என்பதற்காக அக்கிரமம் செய்து அநியாயம் செய்து வலுக்கட்டாயமாக யாரிடமிருந்தும் பூமியை பறிக்க முடியாது. இதற்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வந்தார்கள். அங்கே மஸ்ஜிது நபவி முதலாவதாக பள்ளியை கட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு என்ன செய்தார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி இருந்தார்களே ஆனால், நாடி இருந்தார்களே ஆனால், மதீனாவிலே எங்கேயாவது ஒரு இடத்தை சுட்டிக்காட்டி இந்த இடமெல்லாம் எனக்கு வேண்டும் என்று கூறியிருந்தால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஹாபாக்கள் எப்படியாவது அதை கொடுத்திருப்பார்கள். அதில் அவர்களுக்கு எந்த விதமான மன நெருக்கடியும் இருந்திருக்காது. அப்படி இருந்தும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதிற்காக, அதுவும் பொதுவான வழிபாட்டுக்காக வாங்கிய இடத்தை கூட, அந்த இடம் 2 சிறுவர்களுக்கு உரியது என்று தெரிந்து அதற்கான முழு விலையை கொடுத்து அந்த இடத்தை வாங்கினார்களே தவிர பொது பயன்பாட்டுக்குத்தான் பயன்படுத்த போகிறோம், உங்களை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம் என்பதாக அவர்களிடமிருந்து எந்த விதத்திலும் அழுத்தம் கொடுத்து அந்த நிலத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைப்பற்றவில்லை. இது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய முஸ்லிம்களுடைய பெருந்தன்மை. இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் அவர்களிடத்திலே கூட குறைய ஏதாவது சில நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கலாம். ஆனாலும் இந்த விஷயத்தில் அல்ஹம்துலில்லாஹ் பெரும்பாலும், இன்னும் சொல்ல போனால் இன்று வரை கூட பெரும்பாலும் இத்தகைய ஒரு, அதாவது நல்ல பண்பு முஸ்லிம் ஆட்சியாளர்களிடத்திலே பின்பற்றப்பட்டு வருகிறது. அதாவது யாருடைய இடத்தையும் வலுக்கட்டாயமாக அபகரிக்கக்கூடிய பண்பு என்பது முஸ்லிம்களிடத்தில் இருக்கக்கூடாது. யார் ஒருவன் தனது சகோதரனின் நிலத்தை அபகரிப்பானோ 7 பூமியிலிருந்து அது வளையமாக ஆக்கப்பட்டு நாளை மறுமையிலே அவனுடைய கழுத்திலே மாட்டப்படும். அது மட்டுமல்ல, தன்னுடைய இடத்திற்கான அந்த அடையாளம், அந்த லேண்ட்ல இவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் அந்த லேண்ட்மார்க் வைக்கிறாங்க பாருங்க, அடையாளம், அதிலிருந்து ஒரு ஜானை ஒருவன் தள்ளி வைத்து பிறருடைய நிலத்தை அபகரித்தாலும் அவன் மீது அல்லாஹுடைய சாபம் உண்டாகட்டும், அது அவனுக்கு நாளை மறுமையிலே வளையமாக கழுத்திலே மாற்றப்படும் 7 பூமிகளில் இருந்து என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் பெரும்பாலும் அல்லாஹுடைய கருணையால் இத்தகைய ஒரு நல்ல பண்பு, அதாவது பிறருடைய நிலங்களை அபகரிக்காமல் இருப்பது என்பது முஸ்லிம் ஆட்சியாளர்களுக்கு மத்தியிலும் முஸ்லிம்களுக்கு மத்தியிலும் இருக்கக்கூடிய உயர்ந்த பண்பாக இருக்கிறது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றியது, ஹலீஃபாக்கள் பின்பற்றியது, அதற்கு பின்னால் வந்த இஸ்லாமிய மன்னர்கள் பின்பற்றிய ஒழுக்கம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் அந்த யமன் நாட்டு மக்களுக்கு கேரண்டி கொடுக்கின்றார்கள். இப்பொழுது இஸ்லாம் உங்களை ஆட்சி செய்ய வந்து விட்டது, முஸ்லிம்கள் உங்களை ஆட்சி செய்ய வந்து விட்டார்கள். இன்று பெரும்பாலும் ஒரு பழக்கம் இருக்கிறது என்று சொன்னா, இது ஷைத்தான் உருவாக்கிய ஒரு ஷைத்தான் சொல்லலாம், அல்லது இந்த ஜியோனிஸ்டிஸ் அல்லது இந்த காலத்துல இருக்கக்கூடிய, அதாவது போலி டெமோக்ராட்டிஸ் பேசுறாங்களா இல்லையா, அவர்களுடைய வாதம். அந்த நாட்டுல பிறந்தவங்க தான் அந்த நாட்டு மக்களை ஆட்சி செய்யணும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா அந்த நாட்டுல உள்ள ஒருத்தர் யாரு எங்களுக்கு சரணடைந்து விட்டாரோ, எங்களுக்கு சிரம்பணிந்து விட்டாரோ, எங்களுடைய இச்சைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு விட்டாரோ, நாங்கள் சொல்லுவது போல் ஆட்சி செய்வாரோ அவர் ஆட்சி செய்ய வேண்டும். புரியுதுங்களா உங்களுக்கு? இன்னைக்கு டெமோக்ராட்டிஸ்னா என்ன அர்த்தம்னா, அந்த நாட்டு மக்களில் ஒருவர் ஆட்சி செய்ய வேண்டும் என்பது போலியாக சொல்லப்படும். ஆனா அந்த நாட்டு மக்கள்லயே யாரு எங்களுடைய ஏகாதிபத்தியத்திற்கு, எங்களுடைய அந்த முதலாளித்துவத்திற்கு அடிமையாக இருக்கிறார்களோ
அவர்களின் நாட்டு வளங்களை எல்லாம் எங்களுக்கு எழுதி கொடுத்து விடுவார்களோ, அவர்களின் நாட்டு மக்களுக்கு அவர் செய்யக்கூடிய அந்த சலுகைகள் மற்றும் 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 அனைத்தையும் விட எங்களுக்கு யார் விசுவாசமாக இருப்பார்களோ அவர்கள் ஆட்சி செய்ய வேண்டும். அதுதான் இன்றைய ஜனநாயகத்தினுடைய, இன்றைய ஐநாவுடைய, இன்றைய முதலாளித்துவத்தினுடைய கொள்கை. புரியுதுங்களா? இஸ்லாம் அப்படி கிடையாது. இஸ்லாம் முஸ்லிம்கள் அப்படி கிடையாது. யார் எங்களுக்கு ஆட்சி செஞ்சா என்ன? முஸ்லிம்கள் ஒருவர் ஆட்சி செய்யணும். மதீனாவிலே பிறந்தவர் யமனிலே ஆட்சி செய்யலாம், எகிப்திலே ஆட்சி செய்யலாம், ஈராக்கிலே ஆட்சி செய்யலாம், ஈரானிலே ஆட்சி செய்யலாம். ஈரான் என்பது இன்றைய பேர். அன்றைக்கெல்லாம் பிலாது பாரிஸ், ஈராக்கினுடைய பிற்பகுதியிலிருந்து மாவராவன் ரஷ்யாவுடைய பகுதி வரைக்கும் அது எல்லாமே குராசான், பிலாதுல் குராசான். புரியுதுங்களா இல்லையா? நம்ம எங்க வரலாறு படிக்கிறதுக்கு நேரம் இல்லையா, மண்டையில ஏறவே மாட்டேங்குது. இஸ்லாமிய வரலாறு எவ்வளவு முக்கியம்னு சொல்லி ஆளுங்களே படிக்கிறது கிடையாது வரலாறு. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முஸ்லிம் அவர் எங்க ஆட்சி, எந்த இடத்தில் பிறந்திருந்தால் என்ன, புரியுதுல, அவர் ஹலீஃபா சார்பாக, முஸ்லிம்களுடைய ஹலீஃபா சார்பாக எங்களை குர்ஆன் சுன்னாவை கொண்டு நீதமாக ஆட்சி செய்ய வேண்டும், அவ்வளவுதான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவிலே இருந்து கொண்டு மதீனாவுடைய சஹாபாக்களை யமன் நாட்டுக்கு அனுப்பினார்கள், ஆளுநர்களாக ஈராக்கிற்கு அனுப்பினார்கள், குராசானுக்கு அனுப்பினார்கள், ஈராக் இன்னும் எத்தனை நாடுகளுக்கு அனுப்பினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலத்துல என்ன ஒரு உசூல் இருந்ததோ அதைத்தான் உமர் பின்பற்றினார்கள், உஸ்மான் பின்பற்றினார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு பின்பற்றினார்கள், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பின்பற்றினார்கள். எல்லா இஸ்லாமிய மன்னர்களும் முஸ்லிம்களும் பின்பற்றினார்கள். இன்று சொல்வார்கள் நாங்கள் குர்ஆன் சுன்னா என்று. ஆனா இதை யாரும் ஏத்துக்கிறதுக்கு தயாரே கிடையாது. முஸ்லிம்கள் என்பவர்கள் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டவர்கள். எல்லைகள் என்பது ஒரு நாட்டின் அளவை நிர்ணயிப்பதற்காக வேண்டி சொல்லப்பட்டதை தவிர இஸ்லாமுக்காக, முஸ்லிம்களுக்காக சொல்லப்பட்டதல்ல. முஸ்லிம்களை பொறுத்தவரை லா இலாஹ இல்லல்லாஹுவை சொன்ன எல்லா முஸ்லிம்களும் மூமின்கள், முஸ்லிம்களுடைய ஒருவருக்கொருவர் சகோதரர்கள். அவர்களுக்கு நாடுகளின் எல்லை இல்லை. யாரு வேணாலும் எந்த நாட்டுல வேணாலும் போய் முஸ்லிம்களுடைய நாடுகள்ல குடியேறலாம். அவருக்கு எந்த விதமான அங்கே மறுப்பும் தடையும் அங்கே செய்யக்கூடாது. புரியுதா? இதை இன்றைய நசராணிகள் எடுத்துக்கொண்டார்கள். நீங்க ஐரோப்பாவுடைய அந்த நிலைமையை பார்த்தீர்களேயானா, லண்டன்ல பிறந்தவர் எப்ப வேணாலும் போய் பிரான்ஸ்ல போய், இத்தனைக்கும் அவர்களுக்கு இடையில கிறிஸ்துவத்தால் அடிப்படையிலே அவர்களுக்கு மத்தியிலே அதாவது முரண்பாடு இருந்தாலும், இங்கே பிறந்தவர் அங்க போய் பாஸ்போர்ட்டை மாத்தலாம், பிரான்ஸ்ல பிறந்தவர் இன்னொரு யூரோப் நாட்டுல போய் பாஸ்போர்ட்டை மாத்திக்கலாம், குடியேறலாம். இங்கே உள்ள சலுகை எல்லாம் அவருக்கு கிடைக்கும். பாஸ்போர்ட்டை மாத்தாமலேயே எவ்வளவு நாள் வேணாலும் அவர் தங்கலாம். இதை இஸ்லாமிலிருந்து எடுத்துக்கொண்ட ஐரோப்பியர்கள் பின்பற்றுகின்றார்கள். ஆனால் இப்படிப்பட்ட உலகளாவிய பரந்த சகோதரத்துவத்தை, விசாலமான உள்ளத்தை, விசாலமான அந்த உண்மையான மனித ஜீவ காருண்யத்தை கொடுத்த இஸ்லாமை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்கள் இதை ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. பேருதான் பள்ளிவாசல போய் 5 வேளை தொழுகுவாங்க, குர்ஆன் அப்படியே கிராத்து போட்டு வச்சு அப்படியே ஓதுவாங்க. ஆனா அல்லாஹ் ஒரு ரசூலும் சொல்லி இருக்கக்கூடிய சட்டத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. காரணம் என்ன? துனியாவுடைய ஹவா நஃப்ஸ். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு நாட்டு முஸ்லிமே ஒட்டி இருக்கும், அடுத்த எல்லைக்கு போறதுக்கு அவருக்கு விசா வேணும். புரியுதா? அதே போல எவ்வளவு நாள் தங்கணும், அதுக்கு அனுமதியோட போகணும். அதுக்கு மேல ஒரு நாள் தங்கினாலும் அவருக்கு ஜெயில். ஆனா அதே நேரத்துல இஸ்லாமிய கலாச்சாரத்தை சீரழிக்கக்கூடிய, ஆபாசங்களை பரப்பக்கூடிய, ஆபாசங்களை சமுதாயத்திற்கு மத்தியிலே பரப்பி உம்மத்தை சீரழிக்கக்கூடியவர்கள் சிவப்பு கம்பளம் விரித்து அவர்களுக்கு இவர்களாக வாலண்டரியா விசா கொடுத்து அவர்களை வரவேற்று, நீ எவ்வளவு நாள் வேண்டுமானாலும் தங்கிக்கொள், உனக்கு என்ன விசா வேண்டுமானாலும் வாங்கிக்கொள், எல்லா சலுகைகளும் உனக்கு என்பதாக செய்கிறார்கள் என்றால் இவர்கள் எந்த வகையான முஸ்லிம்கள்? அல்லாஹ் போதுமா, அல்லாஹ்விடத்துலதான் நம்ம முறையிடணும். இது என்னுடைய உள்ள குமுறல். நீங்க ஏத்துக்கிட்டாலும் சரி, ஏத்துக்கலனாலும் சரி, அது உங்க விருப்பம். நான் படிச்ச மார்க்கத்திலிருந்து சில ஆதாரங்களோட உங்களுக்கு சொல்றேன். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யமன் நாட்டு மக்களுக்கு சொன்னார்கள், இன்னலகும் ஃபிராகஹா வ விஹாபஹா வ அஸாஸஹா. இந்த யமன் நாட்டு பூமியில, யமன் நாட்டு மக்களே, நம்ம உங்களுடைய நிலங்களை கைப்பற்ற மாட்டோம். அதாவது யமன் நாட்டு பூமியில இருக்கக்கூடிய இந்த பெரிய நிலங்களாக இருக்கட்டும், அதே போல மென்மையான சமமான மேட்டு பகுதி, மலையோர பகுதிகளாக இருக்கட்டும். ஏன்னா யமன் நாடு என்பது அப்படிப்பட்ட ஒரு நாடு. நீங்க மேப்ல போய் பார்த்தீங்கன்னா, நீங்க கூகுள்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவ்வளவு அழகான ஒரு பூமி, உலகத்திலேயே
அவ்வளவு அழகான ஒரு அற்புதமான பூமி, புரியுதுங்களா? அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மலையோர பகுதிகளாக இருக்கட்டும், சமமான மென்மையான விவசாய பூமிகளாக இருக்கட்டும், அதே போல அந்த நாட்டுல எதுவும் விளையாமல் இருக்கக்கூடிய கட்டாந்தரையான பூமிகளாக இருக்கட்டும், எல்லாம் உங்களுக்கு தான். அதுல விளையக்கூடிய அந்த தாவரங்களை எல்லாம், அதில் அதில் விளையக்கூடிய செடி கொடிகள், அதில் விளையக்கூடிய மரங்கள், கனிவர்க்கங்கள் நீங்க தாராளமா சாப்பிடுங்க. எதையுமே நாங்க எடுத்துக்க மாட்டோம். அதுல மேய்ச்சல் நிலங்கள் இருக்கு பாருங்க. அந்த மேய்ச்சல் நிலங்கள்ல எங்க வேணாலும் நீங்கள் அது உங்களுடைய கால்நடைகளை மேய வைத்துக் கொள்ளலாம். நாங்க எங்கேயுமே உங்களை கட்டுப்படுத்த மாட்டோம். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு இஸ்லாமை அவ்வளவு அழகான முறையிலே புரிய வைக்கின்றார்கள். மேய்ச்சல் நிலங்கள், அதாவது இப்ப தமிழ்நாட்டுல புறம்போக்கு நிலம்னு சொல்லுவோம். புறம்போக்கு நிலம்னா ஊர்ல யாருக்கும் அது சொந்தம் கிடையாது. மேய்ச்சல், அந்த ஊர்ல உள்ள கால்நடைகளை மேய்ப்பதற்காக வேண்டி ஊருக்கு வெளியில இருக்கக்கூடிய நிலங்கள். இது இஸ்லாமிய மார்க்கத்துல இஸ்லாம் கொண்டு வந்த சட்டம். இன்னைக்கு உலகளாவிய அளவுல பின்பற்றப்படுகின்றது. எல்லா நாடுகளிலையும் இந்த சட்டம் பின்பற்றப்படுகிறது என்றால் அதற்கு இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஆட்சி மிகப்பெரிய ஒரு காரணம், புரியுதுங்க? இந்தியா போன்ற நாடுகள்லையும் இந்த புறம்போக்கு நிலம்னு சொல்லுவாங்க, ஊருக்கு வெளியில இருக்கும். அது எல்லா மக்களுக்கும் சொந்தமானது. யாரு வேண்டுமானாலும் போய் மேய்க்கலாம் தங்களுடைய ஆடுகளை, மாடுகளை, ஒட்டகங்களை, குதிரைகளை. அதுல யாரும் சொந்தம் கொண்டாடக்கூடாது. இன்றைக்கு அரசாங்கத்துக்கு லஞ்சம் கொடுத்துட்டு அதை கூட பட்டா போட்டு வாங்கிக்கிட்டு பிளாட் போட்டு விற்கக்கூடிய ஒரு அவமானம், ஒரு கேவலம் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். நீதமற்ற, ஒழுக்கமற்ற, கராப்டட் அரசாங்கம் வந்தா சமுதாயம் எப்படி வீணா போகும் என்பதற்கு பல உதாரணங்கள். இன்னலக்கும் ஃபிராகஹா வ விஹாபஹா வ அஸாஸஹா. ஆக ஃபிராக் என்று சொன்னா மலையோர மேட்டு பகுதிகள், விஹாக் என்று சொன்னா பூமியில் சமமாக இருக்கக்கூடிய மென்மையான விளைச்சல் பூமிகள், அசாஸ் என்று சொன்னா கட்டாந்தரைகள், அதாவது எதுவும் விளையாத கடினமான பூமிகள். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தைகள் பாருங்க, அற்புதமான வார்த்தைகள். இத மதீனால சாதாரணமா யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. யமன் நாட்டுடைய மக்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அந்த மக்களுக்கு ஏற்ப அரபி இலக்கணத்தினுடைய அவ்வளவு அழகான ஒரு வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துகின்றார்கள். அடுத்து என்ன சொல்கிறார்கள்? தஅகுலுன இலாஃபஹா. அந்த பூமியில விளையக்கூடிய தாவரங்கள், செடி கொடிகள், அது போன்ற பழங்கள் நல்லா சாப்பிடுங்க. நாங்க யாரும் உங்களை பறிக்க மாட்டோம், தடுக்க மாட்டோம். எங்களுடைய என்ன, ஒரு நாட்டுல போய் அந்த நாட்டுல ஆட்சியை பிடிச்சதுக்கு பிறகு ராணுவங்கள் செய்யக்கூடிய அட்டகாசங்கள், அநியாயங்கள் இருக்கு பாருங்க. மக்கள் எல்லாம் அப்படியே கொலை நடுங்கணும். அல்லாஹ் பாதுகாக்கணும். இஸ்லாமிய உண்மையான ராணுவத்தை தவிர அவர்கள் ஒருபோதும் பிறரிடமிருந்து எதையும் அக்கிரமமாக, அநியாயமாக அவர்கள் பெறமாட்டார்கள். அந்த, அதாவது அஃபான்னு சொன்னா அந்த மேய்ச்சல் நிலங்கள், அதிலே நீங்கள் உங்களது கால்நடைகளை மேய்க்கலாம். இப்ப எங்களுக்கு என்ன, நாங்கள் என்ன செய்வோம்? லனா மின் திஃப்இஹிம் வஸ்ராமிஹிம் மா சல்லமு பில் மீசாகி வல் அமானா. நாங்க என்ன செய்வோம்? நம்ம என்ன ஏற்கனவே ஒப்பந்தம் செய்து கொண்டோமோ, உடன்படிக்கை செய்து கொண்டோமோ, நீங்கள் இஸ்லாமை ஏற்றபோது நீங்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று, அந்த அடிப்படையில நாம் என்ன செய்வோம்? உங்களிடத்திலிருந்து ஜக்காத்து வாங்குவோம். எப்படி வாங்குவோம்? லனா, எங்களுக்கு உரிமை இருக்கிறது. மின் திஃப்இஹிம், அவர்களுடைய அந்த கால்நடைகள். இந்த திஃப்னு சொன்னா குளிர்காயறதுன்னு சொல்லுவாங்க பொதுவா இதனுடைய அர்த்தம். இது எதற்கு பயன்படுத்தப்படும் என்று சொன்னா, அதாவது ஒட்டகங்கள், ஆடு, மாடுகளுடைய தோள்களின் மூலமாக குளிருக்கு நம்ம செய்து கொள்ளக்கூடிய ஆடைகள் இருக்கு பாருங்க. அந்த ஆடைகளை கொண்டு நம்முடைய உடல்களை பாதுகாத்துக் கொள்றோமா இல்லையா? அதான் சொல்லிட்டு குளிர் காய்வது, அதாவது இதப்படுத்திக் கொள்வது, அதாவது குளிரிலிருந்து நம்முடைய உடலை இதமாக பாதுகாத்துக் கொள்வது. அப்ப இந்த இடத்துல திஃப் என்பது எதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், அந்த தோள்கள் எதிலிருந்து எடுக்கப்படுகின்றனவோ, அதாவது ஒட்டகம், மாடு, ஆடு, செம்மறி ஆடுகள், எங்களுக்கு அந்த கால்நடைகளிலிருந்தும், அதே போல வஸ்ராமிஹிம் லனா மின் தஃப்இஹிம் வஸ்ராமிஹிம். சிராம் என்று சொன்னா பேரித்த மரங்கள். பேரித்த மரத்தினுடைய பழங்கள்ல ஜகாத் இருக்கு. ஏன்னா அது பதப்படுத்தப்பட்டு ஒரு நீண்ட காலத்திற்கு சேமித்து வைக்கப்படக்கூடிய பழ வகையில உள்ளது. அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய பழங்கள் எல்லாவற்றிலுமே ஜக்காத் இருக்கிறது. எது பறிக்கப்பட்டு உடனே அழுவி விடுமோ, பழமானதற்கு பிறகு அது சாப்பிடவில்லை என்றால்
அதை விற்கவில்லை என்றால் அழுவி விடுமோ, அத்தகைய அந்த பழங்களிலே அது வியாபார பொருளாக இருந்தால் மட்டும்தான் ஜக்காத், இல்லைன்னா ஜக்காத்து கிடையாது. ஆனா அதே நேரத்துல இந்த பேரித்தம்பழங்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய, அதாவது நீண்ட காலமாக சேமிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய கனிவர்க்கங்கள் இருக்கு பாருங்க, அதுல கண்டிப்பா ஜக்காத் இருக்கிறது. எங்களுக்கு என்ன உங்களிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னா, உங்களுடைய ஆடு, மாடு, ஒட்டகம், கால்நடைகள் இருக்கின்றன அல்லவா, அதிலிருந்தும் அதே போல அவர்களுடைய அந்த பேரித்த மரங்கள், அதிலிருந்தும் எங்களுக்கு இருக்கிறது. எது இருக்கிறது? ஜக்காத் இருக்கிறது. ஆனா இதை நீங்க எப்படி கொடுக்கணும்? மாசல்லமு பில் மீசாத்தி வல் அமானா, ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அமானிதமாக நீங்கள் ஒப்படைக்கின்ற வரை. இல்லைன்னா அப்ப அடுத்து வேற சட்டம். நீங்க இஸ்லாமை மீறினால் அது வேற சட்டம். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஸோ நாங்க அப்படிதான் எடுத்துக்கொள்வோம். அந்த ஒப்பந்தத்துல என்ன எழுதப்பட்டிருக்கிறது? எங்களுக்கு நீங்க ஜக்காத்தை கொடுக்கணும். அந்த ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க ரொம்ப விலை உயர்ந்ததும் எடுக்க மாட்டோம், ரொம்ப மட்டமானதும் எடுக்க மாட்டோம், நடுத்தரமானதை நாங்க எடுப்போம். உங்களை தோண்டி துருவி நாங்க கேள்வியும் கேட்க மாட்டோம், ஆராய்ச்சியும் செய்ய மாட்டோம். இப்ப உங்களுக்கு என்ன? இப்ப நாங்க ஜக்காத்துல இதை எடுப்போம். சதக்கா ஜக்காத் என்பது குரான் ஹதீஸை பொறுத்த வரைக்கும் ஒன்றை இன்னொன்றுடைய அர்த்தத்துல பயன்படுத்தக்கூடிய பொதுவான வார்த்தை. தஅகுலூன் சரி. வலஹும் மின ஸதகதி, உங்களுக்கு சதக்காவிலிருந்து என்ன கிடைக்கும்? அஸ்ஸில்பு வன்னாபு வல்ஃபஸீலு வல்ஃபாரிது வத்தாஜினு வல்கப்ஷுல் ஹவரிய்யு வஅலைஹிம் ஃபீஹா அஸ்ஸாலிகு வல்காரிஹு. இப்ப உங்களுக்கு இந்த சதக்கால தர்மத்துல மினல் அம்வாலில்லதி தஜிபு அலைஹிம் ஃபீஹா அஸ்ஸதகா, அதாவது எந்த பொருள்களிலிருந்து நம்ம ஜகாத் வாங்குறோமோ உங்களுக்கு என்னன்னு சொன்னா அஸ்ஸில்பு. அஸ்ஸில்பு என்று சொன்னா என்ன? அதாவது ஆண் ஒட்டகத்துல நல்ல வயது முதிர்ந்த திடகாத்திரமான ஒட்டகம், அதெல்லாம் நீங்க வச்சுக்கலாம். அதெல்லாம் நாங்க எடுக்க மாட்டோம் உங்கள்கிட்ட இருந்து. எதை கொண்டு நீங்கள் உங்களுடைய தொழிலை நடத்துவீர்களோ அப்படிப்பட்ட பொருள்களை எல்லாம் நாங்க பறிக்க மாட்டோம். அஸ்ஸில்பு என்று சொன்னா அதாவது நல்ல வயது முதிர்ந்தன்னு சொன்னா கிழட்டு ஒட்டகம் கிடையாது. அதாவது அதனுடைய அந்த பல்லாம் முளைச்சி நல்ல முறையில திடகாத்திரமா வண்டி இழுக்கிறதுக்கும் அதே போல உழைக்கிறதுக்கும் நீண்ட தூர பயணம் செய்யறதுக்கும் திடகாத்திரமா இருக்கக்கூடிய அந்த ஒட்டகத்துக்கு அஸ்ஸில்புன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பொதுவான அரபி மொழிகள்ல பயன்படுத்தப்படாத வார்த்தைகள். அதே போல ஒன்னாப் என்று சொன்னா பெண் ஒட்டகத்துல வயது முதிர்ந்தது. அப்ப ஆண் ஒட்டகத்துல வயது முதிர்ந்தது, பெண் ஒட்டகத்துல வயது முதிர்ந்தது. அதே போல வல் ஃபசீலு, அதே போல குழந்தை, அதாவது தன்னுடைய தாயிலிருந்து பால் குடி மறந்து பிரிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த வளர்ப்பில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை, அது பிஞ்சு ஒட்டகங்கள், குட்டி ஒட்டகங்கள் என்று சொல்லலாம். அப்ப இது என்ன? இது அடுத்து வளர்ந்து வந்துதான் இது முடிவு செய்யப்படும். இந்த ஒட்டகங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கால்நடையினுடைய பராமரிப்பாளர்கள் எங்க அது பிறந்துச்சோ அங்க வளர்றதா நல்லது. அதையும் அந்த குட்டி ஒட்டகத்தை ஒரு உரிமையாளர் கொடுக்கும் பொழுது அவருக்கு மனசு ரொம்ப சங்கடமா இருக்கும். அதனால அதெல்லாம் நாங்க எடுக்க மாட்டோம். எவ்வளவு அருமையான சட்டங்கள் பாருங்க, சுப்ஹானல்லாஹ். வலஹும் மின ஸதகதி அஸ்ஸில்பு, ஆண் ஒட்டகைகள்ல அதாவது வயது முதிர்ந்த ஒட்டகங்கள், வன்னாபு பெண் ஒட்டகைகள்ல வயது முதிர்ந்த ஒட்டகங்கள், வல் ஃபசீலு தாயிடமிருந்து பிரிக்கப்பட்ட குட்டி ஒட்டகங்கள், அதே போல நோயாளியாக இருக்கக்கூடிய ஒட்டகங்கள் அல்லது ரொம்பவும் வயதான ஒட்டகங்கள், அது எதுக்குமே பயன் தராது, நீங்க அறுத்து சாப்பிடலாம், அந்த மாதிரி உள்ளதுதான். அதையும் நாங்க எடுக்க மாட்டோம். ஏன்னா அது யாருக்கு இடைஞ்சலாக போயிடும்? ஜக்காத்தை வாங்கி நம்ம ஏழைகளுக்கு கொடுப்போம் அல்லவா, அவங்க வாங்கி அதை என்ன செய்வாங்க? பிரயோஜனம் இருக்காது. அதனால அதை யார் பயன்படுத்தினாரோ அவரே அதை தொடர்ந்து பயன்படுத்துவார். எப்படி வேணாலும் அறுத்து சாப்பிட்டுக்க வேண்டியது, அல்லது அவர் என்ன செய்யணுமோ அதை அவர் செய்து கொள்வார். அதே போல தாஜின் என்று சொன்னால் என்ன? அதாவது மேய்ச்சலுக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருக்கக்கூடிய வளர்ப்பு ஒட்டகங்கள், அதுக்கு இவங்க தான் தீனி போட்டு வளர்ப்பாங்க. அதே போல வல்கபஷுல் ஹவரியு என்று சொன்னா வெள்ளை நிற கிடா ஆடுகள், இதெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கலாம். அதை எதுக்கு வளர்ப்பாங்க சொன்னா தங்களுடைய மாமிசத்துக்காக வேண்டி வளர்ப்பாங்க. அதை நல்லா வளர்ந்ததற்கு பிறகு, அதை அறுத்ததற்கு பிறகு அதனுடைய தோல்கள் அவங்களுக்கு பிரயோஜனப்படும். தோல் துருத்தி தண்ணிக்கு கொண்டு வரதுக்காக வேண்டி, அல்லது தங்களுடைய வேற மற்ற உடைகள் செய்வதற்காக வேண்டி. சோ இந்த மாதிரியான பொருள்களை எல்லாம் நாங்க உங்களிடமிருந்து எடுக்க மாட்டோம். இவ்வளவு அழகான அற்புதமான அரபி வாக்கியங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவிலிருந்து கேட்டால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ்.
அந்த மக்கள் இஸ்லாமை ஏற்றதற்கு பிறகு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அதாவது ஒரு நபியிடத்திலே இஸ்லாமை ஏற்கிறார்கள். அவர்களுக்கு இப்படிப்பட்ட வார்த்தை அந்த அரபிக் புலமை பெற்றவர்களுக்கு சொல்லும்போது சுப்ஹானல்லாஹ், அவங்க எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாங்க, அதை யோசிச்சிருக்கணும். அதாவது தான் நபியாக ஏற்றுக்கொண்டவர் வெறும் நமக்கு ஒரு ஆன்மீக வழிகாட்டி மட்டுமல்ல, நம்முடைய மொழியை இவ்வளவு ஆழமாக அற்புதமாக அறிந்து நம்மிடத்திலே அந்த தத்துவத்தோடு அந்த புலமையோடு அந்த தரத்திலே பேசக்கூடியவர் என்று சொன்னா, அந்த யமன் நாட்டு மக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது எவ்வளவு அன்பு, பாசம், மரியாதை, கண்ணியம் வந்திருக்கு, யோசிச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். வ அலைஹிம், சரி, அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஃபீஹா, அந்த கால்நடைகளிலே அஸ்ஸாலிஹு வல் காரிஹு. அஸ்ஸாலிஹு என்றால் என்ன? ஆடு, மாடு, ஒட்டகம், இதுலலாம் 6 வயசுக்கு மேல எதெல்லாம் ஆகிவிட்டதோ அதெல்லாம் அஸ்ஸாலிஹ் என்று சொல்வார்கள். இதெல்லாம் நீங்க வைத்துக்கலாம். இதெல்லாம் நீங்க ஜக்காத்துல எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாம உங்கள்ட்ட கட்டாயப்படுத்த மாட்டோம். குறிப்பா மா தஹல ஃபி ஸனத்தி ஸாதிஸத்தி மினல் பக்கரி வல் கனமி, மாடுகள்லையும் ஆடுகள்லையும் 5 வயது முடிந்து பூர்த்தியாகி 6வது வயதை அடைந்த அந்த கால்நடைகளுக்கு சொல்லப்படும். அடுத்து வல் காரிஹு, அதே போல 5 வயது பூர்த்தியான குதிரைகள். பொதுவா குதிரைகளை பொறுத்த வரைக்கும் அதுல ஜக்காத்து கிடையாது. ஆனா அந்த குதிரைகள் விற்பனைக்காக வேண்டி வைக்கப்பட்டிருக்குமே ஆனால், வியாபாரத்திற்காக வைக்கப்பட்டிருக்குமே ஆனால், அப்ப அந்த குதிரையில கண்டிப்பா ஜக்காத்து உண்டு. அப்ப இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குடும்பத்தாருக்கு, ஒரு சமுதாயத்துக்கு, யமன் நாட்டுல உள்ள ஒரு குடும்பத்துக்கு எழுதிய அந்த கடிதத்தை நம்ம பார்க்கிறோம். இதை இமாம் அவர்கள் இங்கே ஏன் கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சமுதாய மக்களிடத்திலும் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த மொழியில் அவர்களுடைய அந்த திறமைக்கு ஏற்ப எவ்வளவு அற்புதமாக அரபி மொழியிலே உரையாடினார்கள், அதில் எவ்வளவு கருத்தாழமும் இருந்தது என்பதை இங்கே நமக்கு உதாரணமாக எடுத்துச் சொல்வதற்காக இமாம் அவர்கள் இந்த ஒரு பகுதியை நமக்கு இங்கே முன்வைத்திருக்கிறார்கள். சரியா? ஜஸாக்குமுல்லாஹு கைரன். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.